வணக்கம். முன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுவையில் முதியோர் பென்ஷன் விநியோகம். சட்டசபையில் அதிமுக எம்எல்ஏ ஓம் சக்தி சேகர் குற்றச்சாட்டுக்கு முதல்வர் ரங்கசாமி பதிலடி. சட்டசபையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம். ராஜீவ் கொலை வழக்கில் தூக்கு தண்டனையை ஆயுளாக குறைக்க தீர்மானம் நிறைவேற்ற கோரிக்கை. ஏழைகளுக்கு தரமான துணி வழங்க நடவடிக்கை. மில்களை நவீனப்படுத்தி உற்பத்தியை துவங்குவது குறித்து சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி உறுதி. இனி விரிவான செய்திகள். புதுவையில் முதியோர் பென்ஷன் வழங்கப்பட்டு வருவதாக சட்டசபையில் அதிமுக உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் எழுப்பிய புகாருக்கு முதல்வர் ரங்கசாமி பதில் அளித்துள்ளார். புதுவை சட்டமன்றத்தில் கேள்வி நேரம் முடிந்ததும் பூஜ்ய நேரத்தில் உறுப்பினர்கள் பேசுவார்கள் என்று சபாநாயகர் சபாபதி கூறிக்கொண்டிருக்கும் போது அதிமுக உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் குறுக்கிட்டு கடந்த மாதத்திற்குரிய முதியோர் பென்ஷன் 13ஆம் தேதி ஆகியும் வழங்கப்படாததால் மருந்து மாத்திரைகள் வாங்க முடியாமலும் பசியாலும் முதியோர்கள் வாடுவதாக கூறினார். இதற்கு முதல்வர் ரங்கசாமி முதியோர்களுக்கு பென்ஷன் தற்போது வழங்கப்பட்டு வருவதாக பதிலளித்தார். அப்போது குறுக்கிட்ட திமுக உறுப்பினர் நாஜிம் சட்டசபையை சபாநாயகர் முறையாக நடத்த வேண்டும் என்றும் எந்த நேரத்தில் ஓம் சக்தி சேகர் பேசினார் என்று தெளிவுபடுத்த வேண்டும் என்றதுடன் கடந்த 2 தினங்களாக முதியோர் பென்ஷன் தொகை தொடர்பாக முதல்வர், அமைச்சர் ஆகியோரிடம் வலியுறுத்தி வருவதை சுட்டிக்காட்டினார். இப்படிப்பட்ட நிலையில் ஓம் சக்தி சேகர் பேசுவதை எப்படி சபையில் அனுமதிக்கலாம் என்று கேள்வி எழுப்பினார். இதனை எதிர்க்கட்சி தலைவர் வைத்திலிங்கம் வலியுறுத்தியதால் அதிமுக திமுக உறுப்பினர்கள் இடையே கடும் மோதல் ஏற்பட்டதால் சபையில் கூச்சல் குழப்பம் நிலவியது. இதனைத் தொடர்ந்து உறுப்பினர்களை சமாதானப்படுத்திய சபாநாயகர் சபாபதி கட்சி பிரச்சனைகளை எல்லாம் சபைக்குள் பேசக்கூடாது என்று கடிந்து கொண்டார். இதன் பின்னர் பேசிய முதல்வர் ரங்கசாமி புதுவை மக்கள் மீது உறுப்பினர்கள் அனைவருக்கும் அக்கறை உண்டு என்ற காரணத்தினால்தான் சபையில் ஓம் சக்தி சேகர் பேசியதற்கு பதில் தெரிவிக்கப்பட்டதாக விளக்கம் அளித்தார். ராஜீவ் கொலை வழக்கில் 3 பேருக்கு மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைக்கும்படி புதுவை சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்ற வலியுறுத்தி பல்வேறு கட்சியினர் மற்றும் அமைப்பினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறை தண்டனை அனுபவிக்கும் பேரறிவாளன் சாந்தன் முருகன் ஆகியோரை செப்டம்பர் 9ஆம் தேதி தூக்கிலிட சிறை நிர்வாகம் அதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டது. இந்த பிரச்சினை தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டதை தொடர்ந்து மரண தண்டனை 8 வாரங்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இது போன்ற சூழ்நிலையில் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறை தண்டனை அனுபவிக்கும் பேரறிவாளன் சாந்தன் முருகன் ஆகியோரின் மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைக்க வேண்டும் என்று தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதேபோன்று புதுவை சட்டமன்றத்திலும் தீர்மானம் நிறைவேற்ற வலியுறுத்தி பல்வேறு கட்சியினர் மற்றும் அமைப்பினர் சிங்காரவேலர் சிலை அருகில் இருந்து ஊர்வலமாக சென்று சட்டசபை அருகில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கையை கோஷங்களாக வெளிப்படுத்தினர். இலவச துணிகளை ஏஎப்டி மற்றும் சுதேசி மில்களில் உற்பத்தி செய்வது குறித்து ஆய்வு மேற்கொண்டு ஏழைகளுக்கு வரும் காலங்களில் தரமான துணி வழங்கப்படும் என சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி உறுதியளித்துள்ளார். புதுவை சட்டசபையில் கேள்வி நேரத்தின் போது அதிமுக உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் அரசினால் வழங்கப்படும் இலவச துணிகளை ஏஎப்டியில் உற்பத்தி செய்யும் திட்டம் உள்ளதா என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு பதில் அளித்த முதல்வர் ரங்கசாமி இலவச பாலிஸ்டர் துணிகளை ஏஎப்டியில் உற்பத்தி செய்தாலும் அதற்குரிய டிசைன் டை இயந்திரம் வாங்க 12 கோடி ரூபாய் தேவை என்றார். அப்போது குறுக்கிட்ட எதிர்க்கட்சி தலைவர் வைத்திலிங்கம், அதிமுக உறுப்பினர் அன்பழகன் ஆகியோர் பாலிஸ்டர் துணிகளை ஏஎப்டியில் உற்பத்தி செய்ய தேவையான இயந்திரம் இல்லை என்றும், ஆனால் சுதேசி பாரதி மில்லில் இது போன்ற இயந்திரம் இருப்பதால் அங்கு பாலிஸ்டர் துணிகளை உற்பத்தி செய்யலாம் என்று யோசனை தெரிவித்தனர். இதற்கு முதல்வர் ரங்கசாமி உறுப்பினர்களின் யோசனைப்படி சுதேசி பாரதி மில்லில் பாலிஸ்டர் துணிகள் உற்பத்தி செய்யப்படுவது குறித்து ஆய்வு நடத்தப்படும் என்றும் வரும் காலங்களில் மக்களுக்கு தரமான துணிகள் இலவசமாக வழங்கப்படும் என்று உறுதியளித்தார்.
புதுவை அன்னை தெரேசா செவிலியர் கல்லூரியில் நடைபெற்ற பயிற்சி முகாமில் குழந்தை நல வியாதிகள் மற்றும் பராமரிப்பு முறைகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. புதுவை கோரிமேட்டில் அமைந்துள்ள அன்னை தெரேசா செவிலியர்கள் கல்லூரியில் ஒருங்கிணைந்த பச்சிளங்குழந்தை மற்றும் குழந்தை நல நோய்கள் பராமரிப்பு முறை பயிற்சி முகாமின் நிறைவு நாள் விழா நிறுவன தலைவர் டாக்டர் வாசுதேவையா தலைமையில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக கிராம சுகாதார இயக்க தலைவர் டாக்டர் விஜயா பாலகந்தன் பங்கேற்க ஜிப்மர் மருத்துவமனையின் குழந்தை நலத்துறை பேராசிரியர் டாக்டர் சீனிவாசன் சிறப்புரையாற்றினார். செவிலியர் கல்லூரி முதல்வர் ருக்மணி வரவேற்புரையாற்ற மாணவ மாணவியர் தங்கள் அனுபவங்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் செவிலியர் கல்லூரியின் துணை முதல்வர் பேபி ரத்தின சபாபதி உட்பட பலர் கலந்து கொண்டனர். செலவுகளை குறைத்து சேவையை மேம்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி BSNL ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த மருத்துவ படியை ரத்து செய்தல் போன்ற ஊழியர் விரோத போக்கை கைவிட்டு வீண் செலவுகளை குறைப்பதுடன் சேவையை மேம்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி BSNL அலுவலகம் முன்பாக தொழிற்சங்க ஊழியர்கள் நாடு தழுவிய உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் நிர்வாகிகள் மகேஸ்வரன், அன்பழகன், அசோகராஜன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதேபோன்று வேலை வாய்ப்பில் 3% இடஒதுக்கீட்டை அமல்படுத்த வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி அனைத்து மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கத்தினர் தபால் நிலையம் எதிரில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவையில் குப்பைகளை அகற்ற புதிய நடவடிக்கை மிக விரைவில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு செயல்படுத்தப்படும் என முதல்வர் விளக்கம். இந்திரா நகர் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி பல்வேறு படைப்புகளை பார்வைக்கு வைத்திருந்து திறமைகளை வெளிப்படுத்தினர் மாணவ மாணவிகள். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. Double offer. Money Electronics double offer. 25th anniversary. ஆடி சேல் தள்ளுபடி. அத்தனையும் உள்ளதடி. உனக்காக எனக்காக. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸின் 25வது ஆண்டு விழா சிறப்பு விற்பனை. நீங்கள் வாங்கும் அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களுக்கும் வியக்கத்தக்க பரிசுகள் காத்திருக்கின்றன. உங்கள் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ். மணி எலக்ட்ரானிக்ஸ் டபுள் ஆஃபர். பளிச்சுன்னு துவைக்கிறதுல ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷினுக்கு நிகர் கிடையாது. ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷின் வாங்க மணி எலக்ட்ரானிக்ஸ் விட்டா வேற கிடையாது. IOP, LG, Siemens, Whirlpool, Samsung கம்பெனிகளின் ஃப்ரண்ட் லோடிங் மற்றும் டாப் லோடிங் வாஷிங் மிஷின்கள். டெய்லி பாத்திரம் தேய்க்க கஷ்டப்படுறீங்களா? மணி எலக்ட்ரானிக்ஸ்ல டிஷ் வாஷர் வாங்குங்க. வேலையை சுலபமாக்கிக்கங்க. மேலும் புகையில்லா சமையலுக்கு சில்லிஸ், விரைவாக சமைத்திட ஹாப்ஸ். 0% finance exchange offer. பாண்டி தென்னார்காடு மாவட்டங்களுக்கு இலவச டோர் டெலிவரி. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பாண்டிச்சேரி. காண்போர் கண்படும் பாரம்பரிய பட்டிற்கு ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி என்றும் உங்கள் கைராசி குடும்ப கடை. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ள
உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள் கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை புதுவை தங்க மாளிகை புதுவை தங்க மாளிகை கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள் கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் ஆட்டோ தொழிலாளர்களுக்கு தனி நல வாரியம் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று சங்கத்தின் கிளை மாநாட்டில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நல்லாம் கிளினிக் ஆட்டோ தொழிலாளர் கிளை மற்றும் பெருமாள் கோவில் ஆட்டோ சங்க கிளையின் மாநாடு ஆம்பூர் சாலையில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. மணவாளன் தலைமை தாங்க ராமசாமி, முருகன், ராஜாங்கம், பெருமாள் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். மாநாட்டில் தனி நல வாரியம், மானிய விலையில் உதிரி பொருட்கள், அடையாள அட்டை, அடுக்குமாடி குடியிருப்பு, ஆட்டோ ஸ்டாண்டுகளுக்கு நிழற்குடை போன்றவற்றை அரசு அமைத்து தர வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுவை இந்திரா நகரில் நடைபெற உள்ள இடைத்தேர்தலையொட்டி பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் வைக்கப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்களை மாவட்ட தேர்தல் அதிகாரி தீபக்குமார் பார்வையிட்டு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். புதுவை இந்திரா நகர் தொகுதி இடைத்தேர்தல் அக்டோபர் 13ஆம் தேதி நடைபெறும் என்ற அறிவிப்பு அரசியல் கட்சிகளை மீண்டும் சுறுசுறுப்படைய செய்துள்ளது. முதல்வர் ரங்கசாமியின் சொந்த தொகுதியான இந்திரா நகரில் போட்டியிட என்ஆர் காங்கிரசாரிடையே கடும் போட்டி நிலவுகிறது. முதல்வருக்கு நெருக்கமானவர்கள், ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள் வாய்ப்பு கேட்டு அவரை சந்தித்து பேசி வருகின்றனர். இவை மட்டுமன்றி கட்சியில் உள்ளவர்களும் தங்களுக்கு இந்த முறை வாய்ப்பு கிடைக்குமா என்ற ஏக்கத்தில் தவிக்கின்றனர். இந்நிலையில் இந்திரா நகர் இடைத்தேர்தலில் பயன்படுத்தப்பட உள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. இதனை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான தீபக்குமார் பார்வையிட்டு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். புதுவையில் துப்புரவு பானைகள் தனியாருக்கு விடப்பட்டுள்ளது குறித்து ஆலோசனை நடத்தி முறைப்படுத்தப்படும் என்று சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி உறுதியளித்தார். புதுவை சட்டமன்றத்தில் பூஜ்ய நேரத்தில் பேசிய அதிமுக உறுப்பினர் ஓம்சக்தி சேகர், நகர பகுதியில் தனியார் நிறுவனம் ஒன்று துப்புரவு பணிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் கடந்த ஒரு வாரமாக குப்பைகள் வாரப்படாமல் இருப்பதால் மக்கள் சுகாதார சீர்கேட்டினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இதேபோன்று அதிமுக உறுப்பினர் அன்பழகன், காங்கிரஸ் உறுப்பினர் தேனி ஜெயக்குமார் ஆகியோர் ஏற்கனவே மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாக துப்புரவு பணிகள் நடைபெற்ற நிலையில் தற்போது தனியார் நிறுவனம் மூலம் நடைபெறும் பணிகளால் குப்பைகள் அகற்றப்படுவதில்லை என்றும் தனியார் நிறுவனத்திற்கு பணி ஒதுக்கப்பட்டதில் நடந்துள்ள முறைகேடுகள் குறித்து நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்து பேசிய முதல்வர் ரங்கசாமி, குப்பைகளை அகற்றுவதில் தனியார் நிறுவனம் சரியாக செயல்படவில்லை என்று உறுப்பினர்கள் கூறுவது உண்மைதான் என்றும் இது குறித்து உரிய முடிவெடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். அப்போது குறுக்கிட்ட திமுக உறுப்பினர் நாஜிம், குப்பைகளை வார முடிவெடுக்கும் போது புதுவையுடன் காரைக்காலையும் சேர்க்க வேண்டும் என்றார். புதுவை இந்திரா நகர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற கண்காட்சியில்
மாணவ மாணவியர் தங்கள் அறிவியல் படைப்புகளை பார்வைக்கு வைத்திருந்து தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். புதுவை இந்திரா நகர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் மற்றும் கலை கண்காட்சி செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. பள்ளியின் துணை முதல்வர் சுப்பராயன் முன்னிலை வகிக்க பள்ளி முதல்வர் முகிந்தர் பால் கண்காட்சியை திறந்து வைத்தார். இந்த கண்காட்சியில் மாணவ மாணவியரின் புதுமையான பல்வேறுபட்ட அறிவியல் மற்றும் கலை பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. அவைகளை விரிவுரையாளர்கள் பூபதி, கலைதாசன் ஆகியோர் பார்வையிட்டு சிறப்பு படைப்புகளை தேர்வு செய்தனர். பொது சுகாதாரம், நல்வாழ்வு, மின்சாரம், தண்ணீர் சேமிப்பு, எரிபொருள் சிக்கனம் உட்பட பல்வேறு தலைப்புகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியர் தங்கள் படைப்புகளை பார்வைக்கு வைத்து தங்கள் திறமையை வெளிப்படுத்தி இருந்தனர். இதற்கான ஏற்பாடுகளை விரிவுரையாளர்கள் செய்திருந்தனர். புதுவை உழவர்கரையில் கூலி தொழிலாளி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுவை உழவர்கரை வின்சென்ட் வீதியை சேர்ந்த கூலி தொழிலாளி சாலமன் என்பவர் தனது சகோதரர் ஆப்ரஹாமின் வீட்டில் வசித்து வந்தார். திங்கட்கிழமை இரவு உழவர்கரை மேல்நிலைப் பள்ளி அருகில் சாலமன் தலை நசுங்கிய நிலையில் கொலை செய்யப்பட்டு கிடப்பதாக போலீசாருக்கு பொதுமக்கள் தகவல் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ பகுதிக்கு விரைந்து சென்ற போலீசார் சாலமன் உடலை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சாலமன் இறந்த இடத்தில் மது பாட்டில்கள் கிடந்ததால் போதையில் ஏற்பட்ட தகராறில் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் கருதுகின்றனர். இது குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் கொலையில் தொடர்புடையவர்களை தேடி வருகின்றனர். Double offer. Money Electronics double offer. 25th anniversary. ஆடி சேல் தள்ளுபடி. அத்தனையும் உள்ளதடி. உனக்காக எனக்காக. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸின் 25வது ஆண்டு விழா சிறப்பு விற்பனை. நீங்கள் வாங்கும் அனைத்து வீட்டு உபயோக பொருட்களுக்கும் வியக்கத்தக்க பரிசுகள் காத்திருக்கின்றன. உங்கள் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ். Money Electronics double offer. வணக்கம். பாண்டி ராம் தங்க நகை மாளிகையின் 5ஆம் ஆண்டு துவக்க விழா. பேராதரவு அளித்து வரும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றி நன்றி. எங்களின் மகிழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். இந்த மாதம் 9ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு சென்னையை விட குறைந்த சேதாரத்தில் எடைக்கெடை வெள்ளி காசுகளை பரிசாக பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களின் ஆதரவுடன் 5ஆம் ஆண்டில் பாண்டி ராம் தங்க நகை மாளிகை. வணக்கம். பாண்டி ராம் தங்க நகை மாளிகையின் 5ஆம் ஆண்டு துவக்க விழா. பேராதரவு அளித்து வரும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றி நன்றி. எங்களின் மகிழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். இந்த மாதம் 9ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு சென்னையை விட குறைந்த சேதாரத்தில் எடைக்கெடை வெள்ளி காசுகளை பரிசாக பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களின் ஆதரவுடன் 5ஆம் ஆண்டில் பாண்டி ராம் தங்க நகை மாளிகை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் நம்பிக்கை பெற்ற தீபம் பிரமோட்டாஸ் நிறுவனத்தின் மேலும் ஒரு புதிய மனைப்பிரிவு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர், தவளக்குப்பம் டு வில்லியனூர் மெயின் ரோட்டில் பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி எதிரிலேயே அமைந்துள்ள நகர்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். மனையின் சிறப்பம்சங்கள்: சுவையான குடிநீர், உடனடி மின்சாரம், நல்ல காற்றோட்டமான மனைப்பிரிவு, அகலமான சாலை வசதி, 24 மணி நேர பஸ் போக்குவரத்து வசதி. மனைக்கு மிக அருகில் அரவிந்தர் கண் மருத்துவமனை, சிங்கிரி கோவில், பள்ளிகள் மற்றும் குடியிருப்புகள். முதலீடு செய்வதற்கும் உடனே வீடு கட்டுவதற்கும் மிகச்சிறந்த இடம்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர்.
இவ்வளவு சிறப்பம்சங்களுடன் கூடிய மனையின் விலையோ மிக மிக குறைவு. மேலும் விவரங்களுக்கு தீபம் பிரமோட்டார்ஸ், செல் 9894236198, 9786990957. புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 88 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 89 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படுவதுடன் இடியுடன் கூடிய மழை பொழிய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 5 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளையும் 5 அடியாகவே காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையில் இருந்து 21 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். புதுவையில் முதியோர் பென்ஷன் விநியோகம். சட்டசபையில் அதிமுக எம்எல்ஏ ஓம் சக்தி சேகர் குற்றச்சாட்டுக்கு முதல்வர் ரங்கசாமி பதிலடி. சட்டசபையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம். ராஜீவ் கொலை வழக்கில் தூக்கு தண்டனையை ஆயுளாக குறைக்க தீர்மானம் நிறைவேற்ற கோரிக்கை. ஏழைகளுக்கு தரமான துணி வழங்க நடவடிக்கை. மில்களை நவீனப்படுத்தி உற்பத்தியை துவங்குவது குறித்து சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி உறுதி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.